2023ல நடந்த ஜெயிலர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பொருந்தா இணையை சுட்டுக. பொருந்தா இணை நொச்சிப்பூ. நொச்சிப்பூ நீல நிறத்துல இருக்கும். வெட்சிப்பூ சிவப்பு, நொச்சிப்பூ நீல நிறம், உழிங்கைப்பூ மஞ்சள் நிறம், தும்பைப்பூ வெள்ளை நிறம். பெயருக்கேற்ற வினையை எழுதுக. சோறு உண். வழுவு சொல்லை திருத்தி எழுதுக. தலகாணி, தலையணை. சந்திப்பிழை நீக்கி எழுதுக. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. சந்திப்பிழையற்ற தொடர். வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன. இதுக்கான ஆன்சர் வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? செங்கோல். இதுக்கான எதிர்ச்சொல் கொடுங்கோல். ஒருத்தார். எதிர்ச்சொல் பொறுத்தவர். பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தாதது மாகால். மாகாலுக்கு பொருள் பெருங்காற்று. புருசைனா மதில், மாகால் பெருங்காற்று, முன்னீர்னா கடல் வரும். புழை சாளரம், நியமம் அங்காடி. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. பொருந்தாதது அலைக்கடல். அலைக்கடலோட இலக்கண குறிப்பு வினைத்தொகை. செந்தாமரை, இன்சொல், கடுங்கதிர் இதோட வினை இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. ரிவைவலிசம். இதுக்கான தமிழ்ச்சொல் மீட்டுருவாக்கம். கிராப். இதுக்கான தமிழ்ச்சொல் செதுக்கி. கான் கான் இச்சொற்களின் ஒலி வேறுபாடு அறிந்து எழுதுக. கான் 2 சுழி என்னன்னா காடு, கான் 3 சுழி என்னன்னா பார்க்கிறது. காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். அரி அரி என்னும் சொல் குறிக்கும் பொருள் இணை யாது? அரி சின்னரி வந்ததுன்னா திருமால், பெரியரி அரி வந்ததுன்னா அறிந்து கொள். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. ஒழுக்கம். பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மேகம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக. பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்த்ததால் வருந்தி. இதுக்கான ஆன்சர் மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். அகர வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி கிழக்கு, கீற்று, குருவி, கோலம், கௌதாரி. சரியான அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. 1, 3 சரியான அகர வரிசைப்படி இருக்கு. திறன்பேசி, துறைமுகம், தெருக்கூத்து. பண்பாடு, பூங்காற்று, பைந்தமிழ். நெக்ஸ்ட் ஒன், நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார். கல்வியில் பெரியவர், கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் கம்பர். போக்குக. கூற்று இது வியங்கோல் வினைமுற்று. காரணம் போ என்ற கட்டளை தொனியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று. கூற்று சரி, காரணம் தவறு. வியங்கோல் வினைமுற்று விகுதியை வச்சு தான் செலக்ட் பண்ணுவோம். இலக்கண குறிப்பு சரியான விடையை பொறுத்துக. தொழிற்பெயர் செப்பல். வினைத்தொகை காய்மணி. 1, 2 சரி. மூதூர். மூதூருக்கு பண்புத்தொகை. மலர்க்கைக்கு உவமை தொகை. விடைக்கேற்ற வினா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு இரு வகைப்படும். வழக்கின் வகைகள் யாவை? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். இதுக்கான ஆன்சர் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. சமைப்பது தாழ்வா, சமைப்பது தாழ்வில்லை. எவ்வகை வாக்கியங்கள்? ஃபர்ஸ்ட் ஒன் வினா வாக்கியம், செகண்ட் ஒன் செய்தி வாக்கியம். கீழ் வருவனவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான்.
முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால். இவ்வடிகளில் அமைந்த அடி எதுகை? அடி எதுகை? முத்தமிழ், மெத்த. சரியான இணையை தேர்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் எதுகை உள்ள இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தேனிலே ஊனிலே அடி எதுகை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசுமரத்தாணி போல. எளிதில் மனதில் பதியும். மழைமுகம் காணா பயிர் போல. உவமை தொடர் விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுது. வருந்துதல். சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. பழமொழிகள். ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி. இருப்பவனுக்கு புளியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம். உண் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் உண்டு. படி என்ற வேர்ச்சொல்லுக்கு மிக சரியான வினையாளனையும் பெயர் படித்தவனை. படிக்கு வினையாளனையும் பெயர் படித்தவனை. பயின்றான் இதுக்கான வேர்ச்சொல் பயில். கிறித்தவ கம்பர் என அழைக்கப்படுபவர் H.A. கிருட்டின பிள்ளை. கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர்ச்சொல் வகை. மகிழினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினார். இப்ப காலப்பெயர்ல காலை மதியம் வந்துடும். தொழிற்பெயர்ல வற்றல் குழம்பு, பொருட்பெயர்ல பேருந்து வந்துடும். அப்புறம் இதுல வராத பெயர்ச்சொல் பண்பு பெயர். வட்டம் பெயர்ச்சொல் வகைகளில் பண்பு பெயர். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களில் இருந்து தேவருலகம் சென்றாள்? 14. சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? இலம்பகம். ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் சூளாமணி. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் G.U. போப். தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மலைப்படுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் கூத்தராற்று படை. இதோட பாட்டுடை தலைவன் நன்னன். பொறுத்துக. வெய்யோன் பகலவன் சூரியன். கரங்கு காற்றாடி. கொண்டல் மழைமேகம். வேழம் யானை. ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் உத்தரகாண்டம். ஒட்டக்கூத்தர் எழுதியது. காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் ராவணகாவியம். ராவணகாவியம் இயற்றியவர் புலவர் குழந்தை. ஏழமை வேட நிறத்தில் என்றென்னை ஏசாரோ என்று இயம்பியவன் குகன். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் நாலடி 400. 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது? 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் சிறுபஞ்ச மூலம். இதுல 7ஆதின்னு தப்பா கொடுத்திருக்காங்க. 5 சிறிய வேர்கள் சிறுபஞ்ச மூலம். மண்பதைக்கு பொதுவான நூல் திருக்குறள். எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவு. ஒப்புரவுக்கு பொருள் உதவுதல், அப்படி இல்லைன்னா ஊருக்கு உதவுதல். தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும்? அறமும் இன்பமும். தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது
டாக்டர் ரா அரங்கநாதன் விருது. நூலகவியலின் தந்தை அரங்கநாதன். இவரோட பிறந்தநாளான ஆகஸ்ட் 9ஆம் தேதியை தான் தேசிய நூலக தினமும் கொண்டாடுறோம். திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும்? திருவாரூர். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இக்கூற்று யாருடையது? விஜயலட்சுமி பண்டிட். பொருந்தாததை கண்டறிக. பொருந்தாதது சிங்கவல்லி. கரிசலாங்கண்ணியோட வேறு பெயர்கள் பிருங்கராசம், கையாந்தகரை. தூதுவளையின் வேறு பெயர் சிங்கவல்லி. கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ் சங்கம். நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருகுக. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர் 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை நிறுவியவர் டாக்டர் முத்துலட்சுமி. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக. புறநானூறு பாடல். பாடியவர் வெண்ணி குயத்தியார். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜி.யு. போப் பிறந்த நாடு கனடா. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி நீலகிரி. பூவில் இதழக தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடல். தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ அமைப்பு. 27 ஜூன் 1970 கொடுத்திருப்பாங்க. 27 ஜூன் 1970. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? சந்தா சாகிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். யார் கூற்று? ராபி சேதுப்பிள்ளை. ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலேயே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா. புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பருதிமார் கலைஞர். தனித்தமிழ் வித்தகர் மறைமலை அடிகள். முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் தனிநாயகம் அடிகள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன: கண்ணெழுத்துக்கள். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர் காலம். கண்ணூல் வினைஞர் என புகழப்படுபவர்கள் ஓவியம் வரைபவர்கள். கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். புதுமை பித்தன் காஞ்சனை. கூபா ராஜகோபாலன் 3 உள்ளங்கள். மௌனி அழியா சுடர். ஜானகிராமன் முள்முடி. தவறான தொடர்களை தேர்ந்தெடு. தவறானது 1, 3. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை புலியாட்டம். ஸோ தப்பாட்டம்ங்கிறது தவறு. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை புலியாட்டம். அடுத்தது 3 தவறா இருக்கு. தேவராட்டம் ஆண்கள் மட்டும் ஆடப்படும் ஆட்டம். இப்போ சரியா இருக்கிறதையும் படிச்சுக்கலாம். தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படுகிறது. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையே தெருக்கூத்து. பொங்கல் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு சேர்ந்து விடத்தான் செய்கிறது என எழுதியவர் அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக. யாக்கை உடம்பு.
புன்புலம் புள்ளிய நிலம், வேழம் ஆண் யானை, பொலிக்கும் உரிக்கும், முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் காவியம். பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எழிலோவியம். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார். 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருமுறை திருநாவுக்கரசர், 7 சுந்தரர், 8 மாணிக்கவாசகர். நடமாட கோவில் நம்பர்க்கு 1 ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு திருமந்திரம்ல வர பாடல் வரிகள். இது பாடியவர் திருமூலர். 14 சித்தர்களில் ஒருவர் போகர். ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் நா. வானமாமலை. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றா தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் அழகிய சொக்கநாதர். நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் குயில்பாட்டு. ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் கடல். உலா என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் உலாபுரம். தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். இப்பாடலடிகளில் வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி திருக்குற்றால அருவி. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய். இவ்வரிகளால் சுட்டப்படுபவர் தமிழ்தாய். சேக்கிழாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் அனபாய சோழன். பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 13. திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் பரஞ்சோதி முனிவர் இயற்றியது திருவிளையாடற் புராணம். இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் திரு ஆலவாய் காண்டம். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள இடம் 5ஆம் திருமொழி. தேங்க்யூ.